அதான் டீ கடைங்களா? நீங்கள் இங்கே தான் ரெகுலராக குடிப்பீங்களா? சரி, அவர்கிட்ட டீ சொல்கிறேன். வேறு என்ன சாப்பிட்றீங்க? டீ மட்டும் போதும். நீங்கள் இந்தாங்க, பரவாயில்ல வைங்க ஐயா. டீ மட்டும் சாப்பிட்டா போதுன்ட்டு டீ சாப்பிட்டு மட்டும் வந்துட்டீங்க. சாப்பாடு நைட்டுக்கு என்ன பண்ணுவீங்க ஐயா நீங்கள்? அப்படியா, சாப்பிட்டுக்கிங்க. இல்லை சாப்பாடு எதாவது வாங்கிட்டு வரட்டுங்களா? ஒன்றும் வேண்டாங்கிறீங்க. 25 வயசு வரைக்கும் மேரேஜே பண்ணாமல் இப்படியே வாழ்க்கை வாழ்கிறீங்களா? எப்படிங்க ஐயா? கஷ்டமாக இருக்குமாங்க ஐயா? நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும்? பயணங்கள், அந்த பயணம் எப்படி இருக்கும்? உங்களை பார்த்துக்கிறதுக்கு அது வேணும் இல்லையா? ஏன்னா மேரேஜ் பண்ணிட்டா தான் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் துணை இருக்கணும். ஒரு துணை வேணும்னு தாங்கண்ணா ஐயா நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் எல்லாத்தையும் பயணிச்சிட்டிங்க. எத்தனையோ வழிகள், எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த ஓம் சக்தி கோயிலில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறீங்க. தூங்குறது இங்கே தான், எல்லாமே இந்த கோயில் தான். உங்களுக்கு அப்புறம் வாட்டர் கேன்லாம் பொறுக்கி போட்டு அதில் வர்றது சாப்பிட்டுக்கிறீங்க. பார்வை தெரியாதுங்களா உங்களுக்கு? எதுவுமே அம்மா வந்து கண்ணு பார்வை தெரியாமல் இருந்தாங்க. அதை பார்த்துட்டு கல்யாணமே மூச்சுக்காமல் இருந்துட்டீங்க. இப்போ அம்மா இல்லை, எல்லாமே இறந்துட்டாங்க. அப்பா இறந்து அம்மா அவங்களாம் 10-15-20 வருஷம் ஆகிப்போச்சு. அதனால் வந்து அதை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கை இப்படியே பயணிச்சிட்டிங்க. ஆகாய பூமி தான் உங்களுக்கு சொந்தம். வேறு எனக்கு சொத்துலாம் என்ன? இப்போ இந்த பூமி தான், இந்த இயற்கை தான், இந்த சாமி தான். எனக்கு இதுதான் மெயின். எனக்கு குழந்தையாகட்டும், என்ன இதாகட்டும், இல்லை இவங்க தான். அப்படியே வாழ்கிறீங்க. ரொம்பங்க ஐயா, ரொம்ப கஷ்டங்க ஐயா. நீங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல விஷயம் கொடுப்பார், விடுங்க. கூடிய விரைவில் நடக்கும். அது நீங்களாக பார்க்க போகிறீங்க. நான் ஒரு ட்ரிப் வருவேன், சொல்லுவீங்க. சரிங்களா? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க ஐயா? மாது.